எத்தனையோ கலைஞர்கள் வரலாம் போகலாம். ஆனா அதுல ஒரு சில பேர் தான் நிலைச்சு நிப்பாங்க. அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய இது என்னென்னைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய படைப்புகள், அந்த காலத்தால் அழிக்க முடியாத காலம் கடந்த அந்த படைப்புகள் அவங்க கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப சில பேர் கொடுப்பாங்க. அதுலயும் சில பேர் தான் இந்த படைப்புகள் மட்டும் இல்லாம சில அவங்கள மாதிரி சில படைப்பாளிகளையும் சில கலைஞர்களையும் உருவாக்கி இருப்பாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த மாதிரியான கலைஞர்கள், அந்த படைப்பாளிகள் ரொம்ப சில பேர் தான். அந்த சில பேர்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இந்த பிறந்த நாள், அவருடைய பிறந்த நாள்ல அவரை பற்றின சில விஷயங்களை தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்குனர் சிகரம் அப்படின்னு நம்ம அறியப்படுற கே பாலச்சந்தர் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏஜிஎஸ் ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிக்கிட்டே நாடகங்களை எழுதி அதை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவருடைய தெய்வத்தாய் படத்திற்கு கதைவசனம் எழுதுறதுல அவருடைய அந்த திரைப்பயணம் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மேடை நாடகமான நீர்க்குமிழி அந்த நாடகத்தை படமாக எடுத்து அதுல அறிமுகமானாரு. அந்த ஒரு இயக்குனருக்கு முன்னாடியே அவருடைய சர்வசுந்தரம் நாடகத்தை ஏவிஎம் வாங்கி தயாரிச்ச ஏவிஎம் அந்த நாடகத்தினுடைய உரிமைகளை வாங்கி சினிமாவாக தயாரிச்சு நாகேஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் அதே சமயம் இந்த பாலச்சந்தர் அவர்களுடைய எழுத்து ஆளுமையையும் இந்த திரையுலகத்துக்கு உணர்த்தின ஒரு இது. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பின்புலத்தோட தான் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமும் பல அற்புதமான படைப்புகளை இந்த திரையுலகத்துக்காக கொடுத்தவர் தான் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். மேடை நாடகங்கள் மாதிரி சினிமாவிலையும் ஒரு தனி முத்திரையை பதிச்சாரு திரு பாலச்சந்தர் அவர்கள். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய படைப்புகள் எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் மக்களுடைய பிரச்சனைகளை ஒத்தே இருக்கும். ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய ஒரு திறமை படைத்த இயக்குனராக இருந்தாரு. அவருடைய ஆரம்பகால படங்கள்ல அந்த மிடில் கிளாஸ் லைஃப் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி இருந்தாலும் அதுக்கப்புறம் சமுதாய பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை பத்தி பேசினாரு. பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படி பல படைப்புகள், அவருடைய படைப்புகள் அந்த சமூகத்துக்கு தேவையானதும் சமூகத்துல வெகுஜன மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்களாகவும் இருந்துச்சு. இப்படி எடுத்துக்கிட்டு இருந்த பாலச்சந்தர் அவர்கள் மிக ஒரு சமுதாயத்தினுடைய பிரச்சனையான இந்த அச்சமில்லை படமாகட்டும், தண்ணீர் ஆகட்டும், இந்த மாதிரி சமுதாய பிரச்சனைகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ரொம்ப ஆணித்தரமாக ஒரு காமிக்கக்கூடிய ஒரு படங்களையும் படைப்புகளையும் உருவாக்கினவராகவும் அறியப்படுறார் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். பொதுவா திரு கமலஹாசன் அவர்களை பத்தி நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிக்கிறாரு. 20-30 வருஷம் அதுக்கப்புறம் வர வேண்டிய இதெல்லாம் இப்பவே யோசிச்சு படமா எடுக்கிறாரு. அந்த மாதிரியான கதைகள், அந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இப்ப யூஸ் பண்ணி படமா எடுக்கிறாரு நம்ம சொல்லியிருக்கோம். அதை நம்ம பல படங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். பட் எனக்கு என்னமோ இந்த கமலஹாசன் அவர்கள் இந்த குணம் திரு கே பாலச்சந்தர் அவர்கள்ட்ட தான் இது இன்ஸ்பயர் ஆயிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எடுத்த பல படங்களுடைய கதைகளும் அந்த கதைக்களமும் இன்னைக்கும் கூட பொருந்தும். இந்த ஒரு 100க்கு 100 ஆகட்டும், இல்ல ஒரு தண்ணீர் ஆகட்டும், இல்ல ஒரு அச்சமில்லை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் அது ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன் பாமா விஜயம் ஆகட்டும், இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே இன்னைக்கும் மக்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்தி போகக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த கதைக்களங்கள் எல்லாமே இன்னைக்கு எடுத்தாலும் அந்த கதைகள் மிகப்பெரிய சக்சஸ் ஆகுங்கிற அளவுக்கு என்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் 20-30 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய பிரச்சனையும் மனசுல வச்சு அது அன்னைக்கே அந்த பிரச்சனைகளை வச்சு ஒரு படம் எடுத்தவர் தான் திரு பாலச்சந்தர் அவர்கள். இந்த ஐடியால இன்ஸ்பயர் ஆகி தான் கமல் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸை வச்சு, ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு பண்றாரோன்னு தெரியல. பட் அந்த ஒரு பாலச்சந்தர் அவர்களுடைய படைப்புகள் அப்படிங்கிறது காலம் கடந்தும் ரசிக்கப்படுதுன்னா அதுக்கு அவர் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதுக்கு அந்த பிரச்சனைகளுடைய கதைக்களமும் இருக்கும்னு வச்சு கதை பண்ணி அந்த படங்களை பண்ணதுனாலதான் அந்த படைப்புகள் காலம் கடந்தும் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. பாலச்சந்தர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு ஆழமாக மக்களை தொடக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸை எழுதக்கூடியவர் நமக்கு தெரியும். அவருக்கு அதே அளவுக்கான திறமை அந்த ஒரு திரையில அதை கொண்டு வரதுலையும் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் என்ன ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மரோ சரித்ரா ஹிட் தெலுங்குல மிகப்பெரிய ஹிட் ஆன அந்த படத்தை
ஹிந்தியில ரீமேக் பண்றப்போ எல்வி பிரசாத் அவர்கள் அந்த ஹிந்தியில அந்த படத்தை ரீமேக் பண்றப்போ அந்த மரோச்சரித்திரால் அந்த ரேப் சீன் ஹிந்தியில வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ரேப் சீன் இல்லாம ஷூட் பண்ணப்பட்ட அந்த படம், அந்த எல்வி பிரசாத் அவர்கள் பார்த்து அந்த ரேப் சீன் இல்லாம அந்த படத்துடைய இம்பாக்ட் கொஞ்சம் குறையுது, அந்த இம்பாக்ட் இல்லாம நம்மளால அந்த கதையை வந்து எடுத்துக்க முடியல, திருப்பி எப்படி ரேப் சீனை ரீஷூட் பண்ண முடியாது அப்படின்றப்ப பாலச்சந்தர் நோ ப்ராப்ளம், அது எடிட்டிங் ரூம்ல நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த எடிட்டிங் ரூம்ல அந்த ரேப் சீன் நடந்த மாதிரி ஒரு காட்சியை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது பலரும் பல பிரபலங்கள் அவரை பத்தி வியந்து சொன்ன ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த தொழில ஒரு ஞானமும் ஒரு புலமையும் ஒரு திறமையும் இருந்தா இந்த மாதிரி ஒரு எடுக்காத ஒரு சீனை எடுத்த மாதிரி காமிக்கணும்னா அது எப்படிப்பட்ட ஒரு திறமை வேணும். அதை செஞ்சிருக்காருன்னா அந்த டெடிகேஷன், அந்த தொழில அவர் காமிச்ச அந்த ஒரு டெடிகேஷன் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த காலம் கடந்த படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக அதை உருவாக்கி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி பாலச்சந்தர் அவர்கள் வந்து வெகுஜன மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நிறைய படங்கள்ல பண்ணியிருக்காரு. அவர் நிறைய அந்த ஜானர்ல பண்ணியிருக்காரு. ஃபெமினிசம் படங்கள் ஆகட்டும், இல்ல சோசியல் இஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய படங்கள் ஆகட்டும், இதெல்லாம் அந்த ஜானர். காமெடியும் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்ல அவர் பெருசா எதுவும் பண்ணதில்லை, அவருக்கு ஆக்ஷன்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால ஆக்ஷனை தவிர மற்ற எல்லா ஜானர்லையும் பண்ணியிருக்காரு. பட் இந்த படைப்புகள்ல நான் வந்து ரொம்ப வியந்து ரசிக்கக்கூடிய ஒரு படத்தை பத்தி நான் கண்டிப்பா இங்க சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த பாலச்சந்தர் அவர்கள் எத்தனையோ ஆச்சரியமான பிரமிக்க வைக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்திருந்தாலும் எனக்கு பர்சனலா ரொம்ப நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அழகன் படம் தான். ஏன்னா அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் வந்து கிட்டத்தட்ட கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த படம் வந்து ஒரு விரசமாயிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஏன்னா ஒரு இளவயதை ஒரு மிடில் ஏஜை தாண்டிய ஒரு 5 குழந்தைகளுக்கு அப்பாவஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுடைய கதை. அந்த ஆண்மகன் மேல 3 வெவ்வேறு வயதுள்ள பெண்கள் வந்து ஈர்ப்பு ஏற்படுது. ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி, அதாவது ஒரு 17-18 வயது அந்த பெண் வந்து அந்த ஆண்மகன் மேல ஒரு ஆசை ஏற்படுது. இன்னொரு பக்கம் இந்த திருமண வயதை கடந்தும் திருமணமாகாம இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு இந்த ஆண்மகன் மேல ஒரு ஈர்ப்பு வருது. அதே சமயம் ஒரு நாட்டிய பெண்மணிக்கும் இவர் மேல ஒரு மையல் வருது. அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பெண்களுக்கும் இந்த ஆணுக்கும் இருக்கிற கதை இதுல எங்க கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இது வந்து ஒரு விரசமாயிடக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ரொம்ப நாசூக்காக, அது அதே சமயம் அந்த பொண்ணுக்கு வந்து இன்ஃபாக்சுவேஷனோ அப்படிங்கிறது அது வந்து ஒரு உடம்பால் வந்த ஒரு ஆசை இல்ல, ஒரு இன்ஃபாக்சுவேஷன். ஒரு தந்தையுடைய பாசம் கிடைக்காத அந்த பொண்ணு தந்தையுடைய பாசத்தை தான் எதிர்பார்த்து இதை இது பண்ணியிருக்கா. அதை சொல்ல அவளுக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போய் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு திரு கே பாலச்சந்தர் அவர்களை தவிர வேற யாரும் இந்த ஸ்கிரிப்டை இவ்வளவு நீட்டா, இவ்வளவு நேக்கா, இவ்வளவு தெளிவாக மக்களுக்கு ரசிக்கிற மாதிரியும் ரொம்ப ஆணித்தரமாகவும் கொடுத்திருக்க முடியாது. அந்த மாதிரியான ஸ்கிரிப்டை வந்து அவரால் மட்டுமே பண்ண முடியும். அதனாலதான் இன்னைக்கும் நான் அந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் ரொம்ப வேற மாதிரி போயிருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை எப்படி இவர் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு அவரை நான் நினைச்சு வியக்கக்கூடிய ஒரு படம்னா அது அழகன் தான். கே பாலச்சந்தர் அவருடைய படைப்புகள் வந்து இன்னைக்கும் அவருடைய படத்துல இருக்கக்கூடிய கதைக்களம் வந்து இன்னைக்கு அந்த கதைக்களத்துல படம் எடுத்தாலும் அதே படத்தை ரீமேக் பண்ணாலும் நிச்சயமா மக்கள் ரசிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். அவருடைய பாமா விஜயமாகட்டும், இல்ல 100க்கு 100 ஆகட்டும், இன்னைக்கு எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் அந்த 100க்கு 100 படத்துல அவர் சொல்லக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு எத்தனையோ ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் வந்து இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற பேர்ல ஒரு இது தெரியாம நிறைய இடங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வா அன்னைக்கே அந்த படத்தை எடுத்தவர் தான் திரு பாலச்சந்தர் அவர்கள். அவர் இப்படி படங்கள் மட்டும் இல்லாம சீரியலையும் early 90s late 90sல தொலைக்காட்சியிலும் தன்னுடைய முத்திரையை பதிச்சாரு. கையளவு மனசு, காசளவு நேசம் அப்படின்னு பல தொடர்கள், மக்கள் மனசு, காதல் பகடைன்னு மக்கள் மனசு தொடரக்கூடிய பல தொடர்களையும் எடுத்து தன்னுடைய முத்திரையை வந்து அந்த சின்ன திரையிலும் பதிச்சாரு திரு பாலச்சந்தர் அவர்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த களம் அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு களம். அந்த களத்தையும் தன்னுடைய பாணியில தன்னுடைய முத்திரையை பதிச்சு மக்களுக்கு ரொம்ப ஆழமாக பதிகிற மாதிரி அவர் எடுத்த அந்த படைப்புகள் தான் இன்னைக்கும் அவரை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கலை ஞானியாக, ஒரு கலை இயக்குனர் சிகரமாக கொண்டு போயிருக்கு. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களை நாம வந்து நினைவுல வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவருடைய படைப்புகள் மட்டும் இல்ல, அவர் இந்த படைப்புல இந்த கலை உலகத்துக்கு கொண்டு வந்த அவருடைய அந்த ப்ராடக்ட்ஸ். அது ஒரு நல்ல கலைஞன் அப்படிங்கிறவன் அவனுடைய திறமையை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம தன்னுடைய சக கலைஞர்கள்ட்ட இருந்து அந்த திறமையும் வெளிக்கொண்டு வந்து அவங்களையும் ஒரு பட்டை தீட்டி அவங்களையும் ஒரு மிகச்சிறந்த கலைஞன் ஆக்குறது தான் ஒரு உண்மையான கலைஞனுடைய ஒரு தனியா ஒரு அடையாளம், ஒரு திறமை. அந்த திறமையை ரொம்ப சிறப்பாக செஞ்சவர் கே பாலச்சந்தர் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய ஐகான்ஸாக இருக்கக்கூடிய
திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் திரு கமல்ஹாசன் அவர்களையும் சினிமாவை கொண்டு வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு திறமையை வெளிக்கொண்டு வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டினது அவர் தான். இவங்க 2 பேரும் மட்டும் இல்லாம எத்தனையோ நடிகர்களை தமிழ் சினிமா கொண்டு வந்திருக்காரு. சமீபத்துல மறைஞ்ச திரு டெல்லி கணேஷ் அவர்கள், அப்புறம் ராஜேஷ் அவர்கள், அப்புறம் திரு நாசர் அவர்கள், அப்புறம் பிரகாஷ் ராஜ், மறைந்த விவேக் அவர்கள், எத்தனையோ நடிகர்களையும் எத்தனையோ கலைஞர்களையும் கொண்டு வந்திருக்காரு. எத்தனையோ இயக்குநர்களையும் அவர் உருவாக்கி இருக்காரு. அவருடைய அசோசியேட்டா இருந்து பல வெற்றி படங்களை இயக்கிய அமீர் ஜான், அப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கெரியர்லயே மறக்க முடியாத அண்ணாமலை மற்றும் பாஷா படத்தை கொடுத்த சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள், இப்படி எத்தனையோ இயக்குநர்களையும் இன்னைக்கும் ஹிட்டு கொடுத்துருக்கூடிய திரு சமுத்திரக்கனி அவர்கள், அப்படி நிறைய பேர் எத்தனையோ பேரை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு உண்மையான கலைஞனுடைய அடையாளம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல கலைஞர்களை உருவாக்குறது தான். அதை மிக திறம்பட செஞ்சிருக்காரு. பல கலைஞர்களை இந்த வெளி இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியிருக்காரு திரு பாலச்சந்தர் அவர்கள். அதனாலதான் அவர் இயக்குனர் சிகரமாக இருந்து இன்னைக்கு நம்ம பல பேருடைய நினைவுகளையும் அழியாத ஒரு இடத்தை அவருடைய படைப்புகள் மட்டும் இல்லாம அவர் உருவாக்கிய கலைஞர்களும் அவருக்கு அந்த இடத்தை இன்னையும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.